டைலரிங் தையல் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம லைனிங் பீஸில் ஃபைனலில் அதாவது ஃபிட்டிங் தையல் எப்படி போடுறதுன்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், கை பீஸில் எவ்வளோ இருக்குது பார்த்துக்குவோம். அளந்துக்கலாம், அளந்துக்கிறது தான் பெஸ்ட்டு. பாருங்கள், சரியாக அரங்கலாம். அதே மாதிரி இடுப்பளவு அளந்துக்குவோம். வி பட்டியை விட்டுட்டு தான் அளக்கணும். கொக்கி பட்டி சேர்த்து அளந்துக்கணும். பாருங்கள், 32 ஆரங்களை மார்க் பண்ணிக்குவோம். ஆம்கோலில் நம்ம வழக்கமாக பண்ணுறது தான் 1 இன்ச்சு மட்டும் தான் ஆம்கோலாண்ட விடணும். இங்கே பாருங்கள், 32 4 பிரித்தா 8, 8ல் 6 இன்ச்சு கழிச்சா 7.5. அதை தான் அங்கே குறிச்சிருக்கேன். இப்போ இந்த 3 பகுதியும் இணைக்கணும். ரஃப் போட்டு ஆரம்பிக்கணும். ஆம்கோலாண்ட ரஃப் போடக்கூடாது. கீழே முடியும் போது இடுப்பான மட்டும் ரஃப் போடணும். ஏன் ஆம்கோலாண்ட ரஃப் போடக்கூடாதுன்றோன்னா தையலை பிரிக்கும் போது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ரஃப் போட்டு முடிக்கணும். பக்கத்தில் சப்போர்ட் தையல் 2 பக்கத்தில் கொடுக்கணும். 1/4 இன்ச்சு அகலத்துக்கு அல்லது மிதி திட்டத்துக்கு, ரெண்டும் ஒன்று தான். ஆம்கோல் எப்பயுமே மேலே தான் திருப்பி விடணும் ஜாயிண்ட்டை. 3வது தையல் அதே மாதிரி சேமாக இந்தாண்ட செஞ்சுக்கலாம். கைப்பகுதி 6 இன்ச்சியும் இடுப்பாண்ட 7.5 இன்ச்சு, ஆம்கோலாண்ட 1 இன்ச்சு. எப்பயுமே கையிலேருந்து தான் தையல் ஆரம்பிக்கணும். அடுத்து 2 தையல் போடும்போது கீழேந்து வந்துடலாம். ஒன்று இன்ச்சு ஆம்கோலாண்ட, இடுப்பாண்ட 7.5 இன்ச்சு. இப்போ 3த்தையும் இணைக்கிறோம். ரஃப் போட்டு ஆரம்பிச்சிருவோம். ஆம்கோலாண்ட ரஃப் இருக்கக்கூடாது. பீஸை மேலே திருப்பி வச்சுக்கணும், கீழவும் மேலேயும். அங்கேருந்து அப்படியே அந்த 7 இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா, அங்கே போகணும். ரஃப் போட்டு முடிக்கணும். பக்கத்தில் சப்போர்ட் தையல்னா கீழேந்து வந்துடலாம். பாருங்கள், இப்போது நம்ம இதை தைச்சிட்டு டாட் கண்ட்ரோல், இடுப்பளவு கண்ட்ரோல் பண்ண போடும். நம்ம ஏற்கனவே 32 பார்த்தோம். அதை விட எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை அப்படியே பேக் டாட்டில் தான் குறைக்கணும். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 34 அங்குலம். அப்போ 2 அங்குலத்தை குறைக்கணும். அப்போ 1/2 இன்ச்சியும் 1 பாயிண்ட்டும் டாட்டில் வரணும். ரெட்டை மடிப்பில் வழக்கமாக 2ஆக இணைச்சி 2ஆவது பிரிச்சுக்கணும். 2 இடுப்பு சைடு ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சோன்னா மிடில் பாயிண்ட் கிடைக்கும். அதை 2ஆக பிரித்தோம்னா அதனுடைய மிடில் பாயிண்ட்டில் 1/2 இன்ச்சு ப்ளஸ் 5 பாயிண்ட், அதாவது 1/2 இன்ச்சியும் 1 பாயிண்ட்டும். டாட்டோட உயரம் 4 இன்ச்சு. வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் 4 இன்ச்சு அல்லது ஃப்ரண்ட் டாட் ஹைட்டை தாண்டக்கூடாது. பாருங்கள், அதே அளவு உள்ள டாட். நம்மளுக்கு டவுட்டாக இருந்தால் பாயிண்ட் பண்ணிக்குவோம். பாயிண்ட் பண்ணிகிட்டே பிடிச்சிக்கலாம். டாட்டோட அகலம் அதே தான், 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, ஹைட்டு 4 இன்ச்சு. ரஃப் போட்டு முடிச்சு கட் பண்ணிக்கணும். இப்போ 32 இருந்தால் நமக்கு ப்ளவுஸ் ரெடி. செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கரை ஃபினிஷிங் வரணுன்றதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தைச்சிருக்கோம். இதேமாதிரி ஒவ்வொரு ரைடிங் பீஸில் நிறைய நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ.